மிகப்பெரிய ஒரு கொள்கையான திருத்துறைப்பூண்டி அருகே நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் மது பாட்டில்கள் வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே சித்தமல்லி பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கட்சியின் மாவட்ட செயலாளர் அலாவுதீன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் பங்கேற்றார். மேலும் நாம் தமிழர் தொண்டர்கள், பொதுமக்கள் உள்பட பலர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். அப்போது காளியம்மாள் திமுகவை விமர்சித்து பேசிக் கொண்டிருந்த போது திடீரென 10க்கும் மேற்பட்டோர் பொதுக்கூட்ட மேடையை நோக்கி பாட்டில்களை வீசினர். இதனால் தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்த நிலையில் அங்கு பாதுகாப்புக்காக வந்திருந்த காவல்துறையினர் பாட்டில்களை வீசிய இருவரை பிடித்தனர். அப்பகுதியில் மோதல் ஏற்படும் சூழல் நிலவியதால் போலீசார் குவிக்கப்பட்டனர். சிறிது நேர தாமதத்திற்கு பிறகு மீண்டும் கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் அடுத்தடுத்து 3 மீனவ கிராமங்களில் மத்திய அதிவிரைவு படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. இந்தியா முழுவதும் அடிக்கடி கலவரம் மற்றும் பதற்றம் ஏற்படும் பகுதிகளை கண்டறிந்து அங்கு சென்று ஆய்வு செய்ய அதிவிரைவு படையினருக்கு உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கோவையிலிருந்து மத்திய அதிவிரைவு படையினர் 80 பேர் கடலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்தனர். தேவனாம்பட்டினம் பகுதியில் துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் கொடி அணிவகுப்பு நடத்தினர். பதற்றமான நிலை ஏற்படும் போது காவல்துறையுடன் இணைந்து செயல்படுவதற்கு இந்த ஆய்வு பயன்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். அதிமுக பிரமுகர் பஞ்சநாதன் கொலை வழக்கில் தீர்ப்பு வெளியாக இருப்பதாலும், ரவுடி வீரா கொலையை தொடர்ந்து அடுத்தடுத்து கொலைகள் நடப்பதாலும், மீனவ கிராமங்களில் பதற்றம் நிலவுவதால் சோனாங்குப்பம், திருப்பாதிரி புலியூர் ஆகிய இடங்களிலும் மத்திய அதிவிரைவு படையினர் அணிவகுப்பு நடத்தினர்.